நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவர்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய என்ன தினம் தகவல் சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டிக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி எக்ஸ்பிரி இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி முடிஞ்சுது. சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்கிற அன்றைக்கி நெஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகும். அதேமாரி நெஃப்டியோட எக்ஸ்பிரி அன்றைக்கும் சென்செக்ஸ் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடும். அந்த ஓஐ டேட்டாவுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும். இன்றைய தினமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 78,200 அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸு ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா பில்ட் ஆனிச்சு. மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இனிமேல் மார்க்கெட் நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தது தான், 24,200க்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு. ஒன்ஸ் அந்த 23,200க்கு கீழே வந்ததுன்னா தான் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மார்க்கெட் இன்னும் சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் ஏதாவது ஒரு லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் ரொம்ப வைடாக இருக்குது. 23,500க்கும் 24,200க்கும் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஒன்று மேலே ஒன்று கீழே, இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சைடு மேலேயோ கீழேயோ போகும்போது தான் ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்திருந்தா கூட மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ஒரு ப்ரீமியம் தான் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சமயங்கள்லாம் ஈவெண்ட் இருக்குது. வர 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் பிரசிடெண்ட்டோட பதவியேற்பாக இருக்கட்டும், நம்மளோட பட்ஜெட்டாக இருக்கட்டும், இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு இந்த மாதத்தில் முக்கியமான ஈவெண்ட்டெல்லாம் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிளியராக வரும். வர இருக்கிற வருஷத்துக்கான மொமெண்டம் இந்த 2 ஈவெண்ட்டும் முடியும் போது ஒரு டைரக்ஷன் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய கணிப்புகளும். சரிங்களா? நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 23,800 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில், இந்த 1 hour கேண்டிலை பற்றி நான் நல்லாவே ஒரு வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 1 hour கேண்டிலோட ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல, ஸ்ட்ராங்காக அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரிங்களா? நாளைக்கு 23,800க்கு மேலே போனால் ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்டு, 23,500க்கு கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் 23,257 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு. மார்க்கெட் அந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபாலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் பாருங்கள், நம்ம இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். இந்த எல்லோ ஜோனு சேனலை நான் வீக்லி அனலைசிங் வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். யாராவது இந்த எல்லோ ஜோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி அனலைசிங் வீடியோவை போய் பாருங்கள். சண்டே அன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் என்னங்கிறது அப்படி தெரிய வரும். இந்த எல்லோ ஜோனெல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல வீக்னஸ் வரும். இந்த எல்லோ ஜோன்லேயே தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்றைக்கு அந்த செல் ஆஃப் வரப்போகுது, இல்லை அங்கேருந்து மார்க்கெட் மேலே வரப்போகுதா, அதே அளவுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேலே வந்துச்சு அப்படின்னா 24,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போனால் 24,400 to 500. சரிங்களா? ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா 24,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. 23,700 மார்க்கெட் இருக்கிற லெவல். ஆனால் ஓஐ டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. 24,000லேயும் புட் சைடு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 24,000க்கு மேலே போகாது அப்படிங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மார்க்கெட் விழுந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் விழுகும்? 23,200. நம்ம சொன்ன சப்போர்ட் எங்கே இருக்குது? 23,200 சொன்னாங்களா? மார்க்கெட் அந்த ரேஞ்சு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. 23,200 அப்படிங்கிற ரேஞ்சு நல்ல ஒரு சப்போர்ட்டு. 24,000 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கு. இந்த வீக்லி எக்ஸ்பிரி இந்த 23,200க்கும் 24,000க்கும் இடையிலே முடிவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெவல்ஸ் காமிக்குது. சரிங்களா?
ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி ஃபால் வரும். இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது 2 லெவலையும் மார்க்கெட் வந்து தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? தென் பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 50,200 இந்த எல்லோ ஜோன்லேயே தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி இருக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 50,700 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 51,850 இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ டவுன் சைடு தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவுமே இன்றைக்கி 1 ஹவர் கேண்டிலில் தான் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, 49,850 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 48,700 தான் அடுத்த சப்போர்ட்டு. சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால 1 ஹவரோட ஹையையும் பிரேக் பண்ணல, 1 ஹவரோட லோவையும் பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இன்றைக்கி. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. 79,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 80,000ங்கிற இந்த ஜோனு. ஓகே, 80,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 80,766 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 82,200 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் 77,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 76,746 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். சரிங்களா? சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் இது தான். சென்செக்ஸும் நெஃப்டி போலவே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். நெஃப்டியும் சென்செக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. நாளைய தினம் வந்து ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி நெஃப்டியோட எக்ஸ்பிரி, அதில் வந்து மார்க்கெட்டை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் நாளைக்கே ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. நீங்களும் மார்க்கெட்டை இதே போலவே ப்ரிடிக்ட் பண்ணணும், ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுத்தரோம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்ஸு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி, அந்த இதுதான் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், அதற்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டும் பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.